தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐசியு வார்டு அருகே எலிகள் அங்கும் இங்கும் ஓடி வருவதாக வெளியாகியுள்ள வீடியோ நோயாளிகள் மற்றும் உறவினர்களுக்கிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தருமபுரி மட்டுமின்றி கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு உயர் சிகிச்சைகள் மற்றும் பிரசவ சிகிச்சைகளுக்காகவும் இந்த மருத்துவமனையை பொதுமக்கள் அதிக அளவில் நாடி வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் ஐசியு வார்டு அமைந்துள்ள பகுதியில் எலிகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு நேரங்களில் ஐசியு வார்டுக்கு வெளியே உறவினர்கள் காத்திருக்கும் மற்றும் ஓய்வெடுக்கும் பகுதியில் எலிகள் ஓடுவதாகவும் சில நேரங்களில் வார்டுகளுக்குள்ளேயே எலிகள் நுழைவதாகவும் கூறப்படுகின்றது. நேற்றிரவு ஐசியு வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் உறவினர் ஒருவர் வார்டுக்கு வெளியே காத்திருந்தபோது அப்பகுதியில் எலிகள் ஓடி வருவதையும் ஐசியு வார்டு பகுதிக்கு எலிகள் செல்வதையும் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் நோயாளிகளின் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையிலேயே இவ்வாறு எலிகள் சுற்றித் திரிவது பாதுகாப்பானதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் எலி தொல்லை குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஏற்கனவே புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஐசியு போன்ற மிக முக்கியமான சிகிச்சை பிரிவுகளின் அருகே எலிகள் நடமாட்டம் இருப்பது சுகாதாரம் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனவே மருத்துவமனை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு மருத்துவமனை முழுவதும் எலி தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஐசியு உள்ளிட்ட முக்கிய சிகிச்சை பிரிவுகளில் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.